த இன்விடேஷன் 2022 வந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட இருக்குது. ஹாரர் மூவி தான். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த படத்தினுடைய கதாநாயகி அப்பா அம்மா எதுவும் இல்லாமல் ஒரு தனியாக இருக்காங்க. அவங்க தன்னுடைய ரத்த பந்தங்களை தேடி போகணும் அப்படிங்கிறது பிரியப்படுறாங்க. அவங்க தோழிகிட்டையும் பேசுகிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கிது. ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதன் மூலிமா இவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க இவங்களுடைய ரத்த பந்தங்களை. ஒரு இன்விடேஷன் ஒன்று வருது. அதை நம்பி அவங்க கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய வரும், இது ரத்த பந்தங்கள்லாம் கிடையாது, இவளுடைய ரத்தத்தை உரியக்கூடிய ஒரு அமானுஷமான ஒரு குடும்பம் அப்படிங்கிறது. ஸோ ஃபைனலாக கதாநாயகி என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படம். படத்தினுடைய ஓப்பனிங்லே ஒரு பெண்ணுடைய தலை பொம்மையை மட்டும் கையில் வச்சுட்டு ஒரு லேடி கழுத்தில் கட்டி டக்குனு கீழே உழுவும், தலையோட பொம்மை உடஞ்சி உழுவும், நம்மளுடைய ஃப்ரேமுக்கு முன்னாடி ஒரு தலை வந்து உருண்டு உழுவும். ஓப்பனிங்கில் திகில ஆரம்பிச்சிட்டாங்கடே அப்படின்னு நம்ம நம்பி படத்தை பார்க்க ஆரம்பித்தா, அது பேசுகிறானுங்க, இவன் என் சொந்தக்காரன், உங்கள் பாட்டி அங்கே, எங்கள் தாத்தா இங்கே அப்படின்ட்டு கதையாக போயிட்டுருக்குது. இன்ட்ரோலுக்கு அப்புறமா தான் தெரிய வருது, ஓ ஹீரோ ஒரு இப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு. அந்த வீட்டுக்குள்ளே அங்கங்கே அமானுஷமான சில செயல்கள்லாம் நடக்குது. அங்கே வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய லேடிகளை தானமாக கொடுக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அமானுஷத்துக்கு. அதாவது அது சாப்பிடுதோ இல்லை சமைச்சு வைக்கிதோ அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில்லை. அது ஒரு வேலை ஒன்று பண்ணும். அது அங்கங்கே நமக்கு திகிலை கொடுக்கும். ஃபைனலாக கதாநாயகிக்கு கல்யாணம்னு ஒன்று அரேஞ்ச்மெண்ட் ஒன்று நடக்கும். அந்த இடத்துல தாத்தா ஒருத்தர் ஒரு வேலையை ஒன்று செய்வார். இந்த வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய லேடி இருக்காங்க இல்லையா, ஏமா அங்கே என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னா, அந்த லேடி டக்குன்னு கீழே குனிகிறப்ப இந்த ஆட்டை கழுத்து அறுத்து விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குனியை வச்சு டக்குன்னு கழுத்து அறுத்து விட்டு அந்த குண்டா நிறைய ரத்தத்தை பிடிச்சிருவாப்புல. ஓய் என்னையா நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கிறப்ப அந்த ரத்தத்தை பரிமாறது தான் அந்த கல்யாணத்தினுடைய ஸ்பெஷல். ஸோ உரைய வைக்கிற சீனுனா அது ஒன்று தான். மற்றபடி திகிலை கொடுக்குமா இல்லை பயப்படுத்துமா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் ஒன்றும் கிடையாது. ஒரு டைம் பாஸுக்கு இந்த படத்தை பார்க்கலாமே தவிர இது ரொம்ப திகிலாக இருக்கும், பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. தமிழ் டப்பிங்கோட இருக்குது. அங்கங்கே 2-3 கிளாமர் காட்சிகள்லாம் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.